யாத்திரை புஸ்தகம் 25வது அதிகாரம் 10 முதல் 14 வருஷம் முடிய. கீர்த்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக, அதை எங்கும் பசுமுன் தகட்டால் முழுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணப்படும். அது நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் உயரம் 1.5 முழம். எல்லாம் அறவையா இருக்கு. நம்முடைய அறிவு எல்லாம் குறை உள்ளது. இந்த அறகுறையா உள்ள குத்தி உள்ளதுமே முழு கத்தருக்கு முழு அறிவுள்ளவனாக ஞானத்துக்கு நிறைந்தவன மாற்றுவதற்காக இயேசு வந்தார். சீத்தி மரம் சாவு நிறைஞ்ச மரம், முள்ளு நிறைஞ்ச மரம். கேது மரத்தை நம்ம செய்யல. கேது மரம் என்றைக்கு நினைச்சிருக்கோம். சாபத்துக்குரியவரை முள்ளு மரத்தை பிடிக்க முடியுமா? மனுஷனோட ஐக்கியப்பட முடியுமா? சொல்லமா? மனுஷனோட ஐக்கியப்பட முடியுமா? மகனோடு ஐக்கியப்பட்டாலும் மகன் நாளைக்கு சோறு தர முடியும். எதுக்கு மனுஷனோட ஐக்கியப்பட்டதுக்கு சோறு தரம் போட்டுன்னா வாங்க கேட்க மாட்டான். இது மனுஷனோட ஐக்கியம். இதெல்லாம் பார்த்திருக்கேன். கத்தப்படி சிருஷ்டிக்காமல் கீழ்மத்தை சிருஷ்டிக்காமல் நம்மை சீத்தி மறுத்தான் செய்தார். சித்தி பைபிள் சிஸ்டம் 21 அதிகாரம் 3வது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். இப்படி பாவியான மனுஷன், நிலையில்லாத மனுஷன் நோடு கத்த வாசமா இருக்கணும். கத்த வாசமா இருப்பதற்காகவும் கத்த சித்தி மருத்துவம் செய்யுங்கள். கத்த ஞானம் இருக்க. நீ முள்ளு நிறைஞ்ச மரம் இல்லையா? இது கைட்டு பிடிக்க முடியுமா? முள்ளு குத்தும். அப்படி மரம் இவனோட இருக்க முடியுமா? பிள்ளையோட இருக்க முடியல, மகனோட இருக்க முடியல, மரத்தோட இருக்க முடியுமா? சாய முடியுமா? லேவியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15-16. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயம் சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். கர்த்தர் பேசணும். நம்ம எங்க நிற்கிறோம்? கிருபாசனத்தின் மேல்
சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பலகையில இது உண்டானவர்கள் கர்த்தர் முன்பாக கிருபாசனத்தில் படிக்கிறோம். எதை நிற்கணும்? கிருபாசனத்தில் நிற்கணும். கிருபாசனம் ஒரு கிருபைன்னா யார பார்ப்பாங்க? கர்த்தரதான் நம்ம கிருபைதான் நம்ம. இந்த கேள்விகள் கிருபாசனத்தில் வைக்கிற கேள்விகளுக்கு சிறை முடிச்சிருக்க. இந்த சட்டைகளை 2 சட்டைகளை மூடுதா? அப்ப நம்ம கிருபாசனத்தை மூடணும். கிருபையிலிருந்து ஆசனத்தை மூடிக்கணும். ஒரு கிருபையுள்ள வர்றதுக்காக இதை மூடிக்கணும். கிருபாசனத்தை மூடிக்கணும். அவன் கிருபையில் அடைஞ்சு வரும். அவனுக்கு 2 சிறைகளை கொடுப்பான். அவனுக்கு 2 சிறைகளை அவன் தான் இயேசு வரைகளை பறந்து போவான். இயேசு மத்திய ஆகாய வரைக்கும் வருவான். நாம எல்லாம் அவர் எதிர்கொண்டு போவோம். அவன் எதிர்கொண்டு போது கரண்டாயிருக்கு ஆயிரக்கணக்கான மைல். அப்படி எத்தனையும் ஆயிரம் போனோம். இது வரை பறந்து போகணும். மத்திய ஆகாயம். மத்தியத்து கரண்ட் இங்கேயும் பாஸ் ஆகும், அங்கேயும் பாஸ் ஆகும். இந்த ஆகாயத்துக்கு நான் போகணும். இந்த சரீரத்தில் இது மாம்சமும் ரத்தமும் உடையதாக. மாம்சம் பரலாம் போமா? ரத்தம் போமா? என் கூட பிறந்தோட என்னை விட்டுட்டு போயிடிய, என்னை கொண்டு போனான்னா கொண்டு போகாது போகண்டா. அந்த காலத்தில் உடம்படிக்கை பெட்டி உடம்பெட்டி புருஷன் வந்துட்டானா புருஷனும் மனைவியும் அறிவான். அவ்வளவு பக்தியா இருந்தாங்க இந்த நாட்டில். இப்ப அதை ஏற மாட்டான். சூட காப்பீட்டு கை பாத்திரத்துக்கு தொட மாட்டான். சுற்றுமன் இவன் உடம்புடி உடன்ல அந்த உடன்கட்டை ஏறுவாடா முன்னாட்டி அதுபோல புருஷன் ரொம்ப அன்பா தான் இருப்பான். உடன்கட்டை ஏறது அப்படி உள்ள நிலைமையாக நம்ம கர்த்தரோட உடம்பிடிக்கப்படலாம். மனுஷனோட உடம்பிடிக்கப்படலாம். கர்த்தரோட உடம்பிடிக்கப்படலாம். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய இருதயம் ஒருவோடு வரும். இது மனுஷனோடு ஐக்கியப்பட வாக்கில் என் இதயம் பரலத்திலிருந்து எனக்கு பூமிங்க இறங்கி வரணும். இந்த பாவியான் மனுஷன் இன்னைக்கு ஒரு புத்தியா இருப்பேன், நாளைக்கு ஒரு புத்தியா இருப்பேன். நீ செவ்வாழமை, நீ சனிக்கிழமை சனீஸ்வரன் பாவம், நாளைக்கு ஞாயிற்று நாளைக்கு போகலாம். அப்படியே பார்ப்பாங்க. நாளைக்கு யோகம் 3:25. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நாம் நீதி உள்ளவரும் இயேசு நிலத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? இயேசுவிடத்தில் விசுவாசம். எனக்கா மறுத்தி எனக்கா ரத்தம் இந்த அவரிடத்தில் விசுவாசமா இருந்தவன தான் கத்த நீதிமன்றம் மாத்திரம். யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? இயேசுவோடு ஐக்கியம். அவர் நம்ம நீதிவான் மாற்றதுக்காக நமக்காக மறுத்தார். அவருடைய நீதினால் அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். இயேசு பாவமாக்கப்பட்டார். பாவத்தை சம்பளம் மரணம். அதுக்காக இயேசு மறுத்தார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுவாங்களா?
இவரோட ஐக்கியம் என்ன அன்பு பாருங்க. எங்க அப்பாவோட மரணம் எனக்கு தெரியாது, வெறுப்பு இல்லை, சண்டையும் இல்லை, என்று சொல்லாமலே போயிட்டார். இவன் இதே தாங்காது, நான் போயிட்டேன். மறுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தவரா என்று சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அப்படி ஒன்றும் இல்லை. ஏசு எதுக்க மறுத்தார்? நம்ம நீதிமான மாற்றுறதுக்காக ரத்தம் சிந்தி, ரத்தத்தை முழுவதும் நமக்கா சிந்தி நம்ம நீதிமான மாற்றுறதுக்காக கர்த்தர் மறுத்தார். இவர் தேடி அங்க வாழறார். இந்த இயேசு செத்து போனீரே, என்னை நீதிமான மாற்று தேவனே, எனக்கு விடுதலை கொடுத்த தேவனே என்று அவருக்காக அழுதுட்டு இருக்காங்க. மரியாதை இவர் மறக்கிறது. அப்ப நம்ம சொல்ல செல்ல அம்மாவே உங்க சொல்ல கூடுவாரா? யார தேடி போறோம்? செத்தவங்களை தேடி போறோம், கர்த்தரை தேடி போகல. கர்த்தரை கூட்டு அழைக்க வேண்டுமானால், நம்ம கடற கண்ணீரை தேவைய வேண்டுமானால், நம்ம துக்கத்தை அறிய வேண்டுமானால் கர்த்தர் அழைக்கூடாது. நம்ம கண்ணீர், நம்ம துக்கம் அவருக்கு ஏற்றா இருக்கு. இப்ப அந்த விசுவாசிய 3 அதிகாரம் 20 ரோமன்ஸ். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், நாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளக்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தமது நீதியை காண்பிக்கும் பொருட்களுக்காக இயேசு மரித்தார். அவரிடத்தில் நாம் விசுவாசமா இருக்கணும். யாரத்துல? எனக்கா மறுத்து அவருக்கு மேல விசுவாசம், நன்றியோடு இருக்கணும். அவனை நீதிமான மாத்தவரா? யாரை நீதிமான மாத்தவர? எங்க அப்பா இருந்ததுக்காக நான் போனோம்னா நீதிமான மாத்தினாரா? என்ன வேலை எதுக்கு போயிருக்கான்? விளையாடுறதுக்கா போயிருக்கான்? நம்ம அப்பா இறந்து போயிருக்கோம், உன் சொந்தக்காரர் இருந்து போறோம். இது நீதிமன்ற மாற்ற மாட்டார். நல்லா உணரணும். ரத்தம் சிந்து நோக்க என்ன? நம்ம நீதிமன்றம் மாற்றுறதுக்காக ரத்தம் சிந்துறார். நமக்கா ரத்தம் முழுவதும் சிந்திச்சுட்டு அவர் வருத்தார். இனி ரத்தம் இல்லை, இந்த ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் என்ன வந்தது? தண்ணி வந்தது. வரிஜை என்ன வந்தது? ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் என்ன வந்தது? சரி, நம்ம கொண்டு வராதா? நம்ம ரத்தம் கையில ரத்தம் வந்துட்டு சிந்தனை கம்ப்ளீட்டா போயிட்டு அப்புறம் என்ன வரும்? தண்ணி வரும். இதுக்காக இயேசு சரீரத்துல தண்ணி வரும். மாம்சமும் ரத்தமும் நம்பிக்கை தேடாது, நீதிமன்றம் மாற்றாது. நம்ம நீதிமன்றம் மாற்றுறதுக்காக தண்ணீர் வந்து ஆவியனால் தான் நீதிமன்றம் மாற்ற முடியும். நம்ம நீதிமன்றம் மாற்றுறதுக்காக இந்த ரத்தத்துக்கு பதிலாக இயேசு ஆவியன், அவர் ஆவினால் நான் நீதிமன்றம் ஆக்க முடியும். நம்ம பரலவும் நீதிமன்றம் எண்ணணும். சொந்தக்காரோட ஐக்கியத்தில் நீதிமன்றம் ஆக முடியாது. பரலவும் என்ன பாக்கியம் சொல்லும். பரலவும் நம்ம நீதிமன்றம் என்ன வேண்டுமானால் எனக்கா மறுத்து, எனக்கா நீ வீட்டிலிருந்து உங்களோட ஆவினால் தான் என்னை காப்பாற்று. எனக்கு இறக்க வேணும். இந்த ஆவி, இதே வசனம் ஆவினால் உண்டானவர். எல்லாரும் படித்து வேற, நான் படித்து வேற. புஸ்தகம்
10 அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். லேவி கோத்திரம் கர்த்தருக்கு ஆசாரி ஊழியர். கர்த்தர் இந்த கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். இவரு சொத்து இது, கர்த்தர் தான் ஒரு சொத்து, வேற ஒரு சொத்து கிடையாது. அங்க 5 மார்பாடு, இங்க 10 மார்பாடு, இந்த சொத்து பூமியில் இல்லை. எனக்கு கர்த்தர் பைபிள் வசனம் இது அவன் சொத்து. சொத்து எல்லாம் விட்டுட்டேன், இந்த முடித்துக்க. கர்த்தர் சொத்து ஏதாவது வரணும், கர்த்தர் வார்த்தை தான் வரணும். இந்த வார்த்தை அறிவிக்காக நம்ம வரணும். இந்த உடம்படிக்கை பற்றி இந்த வேலைக்கு திரைச்சடிக்கு தப்ப இருக்க அது உள்ள போதுட்டாங்க. திரைச்சடிக்கு உள்ள வந்தனால்தான் அதை பார்க்க. இந்த திரைச்சடிக்கு உட்பக்கமா வச்சப்படினால் கட்டை வெளிப்பக்கத்தில் இருந்து மாற்றி உள்ள இருக்கிறோம். நம்மை வாசல் குழாத்தில் வந்த பிறகு முதலாவது பிரகாரத்தில் நிற்கிறோம். பிரகாரத்திற்கு வாசல் குழாத்தில் வரணும். பரிசுத்த சட்டம், பரிசுத்த சட்டத்தில் வந்தவர்கள் ஜெபம் பண்ணணும். பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசித்த பிறகு ஜெப வீரம் மாற்றம். ஜெப வீரம் மாற்றப்படுறதுதான் திரைச்சலைக்குள்ள வருவான். உன் மூலமத்தை காண்பி, நான் நோடு பேசிட்டோம் என்று உண்டாகப்பட்ட புத்தகம் போட்டுட்டேன். கண்களின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். கர்த்தர் முகத்தை பார்க்கலாம், நம்முடைய சத்தத்தை பார்க்கலாம். சாதன் சித்தமா, நீ குணப்படாத சித்தமா, நீ குணப்பட சித்தமான்னு பார்க்கணும். சத்தத்தால் பாத்திரம் பாத்திரம் கிடைக்கும்னா சத்தங்கள் பாத்திரம் சத்தங்கள் நம்ம பேசும். நீ நல்ல பாத்திரம், வேகாத பாத்திரம் எப்படி இருக்கும்? செத்துது நம்ம கேட்கணுமா? நம்ம வாக்கில செத்துது இருக்கணுமா? கண் கண்ணு இருக்கும். அது அங்கு திரைச்சலை கூட இருக்கு. நாம் திரைச்சலைக்கே போகணும். போனாதான் நம்ம சத்தம் எப்படி இருக்கும்? கண் கண் சத்தம் பெரியமா இருக்கும். புலப்படாத ஒரு பாட்டு படைச்சிருங்க, சினிமா பாட்டு பாடுவோம், நாய்க்கிற பாட்டு படைச்சிருவோம். கர்த்தாவே சோத்திரம் இன்னும் சொல்லுறதுன்னு சொல்ல மாட்டான். 1 லட்சம் ரூபாய் கிடைச்சு சொல்ல மாட்டான். காரணம் அவனுக்கு விருப்பம் இல்லை. எவ்வளவு சுத்தக்காரான அத என்ன சொல்றாரு? உன் பூர்வத்தை கர்த்தர் சத்தம் கேட்பான். நம்மள முகூர்வத்தை பார்ப்பான். நம்ம வெளிப்பாளர் இருந்தா முகூர்த்தை பார்ப்பாரா? அப்ப நம்ம முகூர்த்தை யார் பார்ப்பா? சாத்தம் பார்ப்பான். நம்ம முகூர்த்தை யார் பார்க்கணும்? கர்த்தர் பார்க்கணும். நெகேமியா ராஜா உண்மான் காண பார்த்திருக்காரு. இவன் முகத்தை பார்த்தார். ராஜாவுக்கு பான பாத்திரம் இருக்கிறவன் ராஜாவுக்கு முன்பாக இருக்கிறான். அவர் பார்த்துட்டு உன் முகம் துக்க முகமா இருக்கு. என்னப்பா சந்தோஷம் நேற்ற மாதிரி இல்லையா?
கேட்கிறார். நம்ம முகத்துல மாற்றம் வர்றது காரணம் என்ன? கர்த்தர் எந்த முகத்தை பார்க்கிறாரு? ராஜா முன்பா நிக்கணும், எப்படி இருக்கணும்? இருக்கணும். ஒரு கர்த்தர் முன்பா இருந்தான், இவன் கர்த்தர் முன்பா நீ ராஜா முன்பா நிக்கிறதுக்கு துக்கமா இருந்தான். கர்த்தர் முன்பா ஒருவன் தான். யாரு? எலியா. அவன் எப்படி சொன்னான்? கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்றான். ஜீவனை கொண்டு சொல்லிட்டு ஆடுதான். அழுதுனா சொல்லுக்கும் பலமில்ல, அழகுக்கும் பலமில்ல. அதுவும் துக்க விட்டு போனாட. கர்த்தர் முன்பா இருக்கிறவன் அவர் ஜீவ வார்த்தையை கொண்டு பேசும். மனுஷன் முன்பா இருக்கிறவன் இருக்கணும். இந்த இயேசு நம்ம நீதிமன்றம் மாற்றுவதற்காக, நம்ம துக்கத்தை மாற்றுவதற்காக அவர் முன்னால் நிறுத்திருக்கார். நிறுத்த மாத்திரம் தான் இப்போது கிருபாசனத்துக்கு அந்த பக்கம் வரணும். நீ கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கணும். நீ உரத்தோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது. யாரோட ஐக்கியமா இருக்கணும்? கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கணும், உரத்தோடு ஐக்கியமா இருக்கணும். அப்ப நம்ம சித்தா 4 பேர் வரணுமா? வரணுமா? வேண்டுமா? மூச்சு செத்து போனோம், யார் வந்து அடக்கணுமா? கர்த்தரே வந்து அடக்கணும். அவனுக்கு கதை இன்னும் யாருன்னு தெரியாது. அவனு மட்டும்தான் தேவட வீடு எங்கும் உண்மை உள்ளதான். 127 வயசு வரை சேர்த்திருக்கான். நாம 85 வயசு 90 வயசு ஆகல. இப்ப போய் கிளம்பியமா இருக்கான், கிழவனா இருக்கான். நடக்க முடியுதா? நடக்க முடியல. நம்ம திரைச்சலைக்கு அந்த பக்கம் கொண்டு போக மாட்டோம். திரைச்சலைக்கு அந்த பக்கம் போனாதான் நம்ம மனுஷன் காண வேண்டாம். நம்ம யார காணணும்? கர்த்தர் தான் நம்ம காணணும். அவர் தான் நம்ம சந்தோஷம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். மனுஷன் நம்பலாம். ஒரு மனுஷனும் இந்த கிருபாசனத்துக்கிட்ட வரக்கூடாது. கர்த்தர் வீட்டுக்கு இடத்துக்கு வரக்கூடாது, என் கிட்ட வரக்கூடாது. அவர் காவல் வச்சுக்காரு. அவர் உட்கார்ந்து சீட்டு கிட்ட வரக்கூடாது. அவன் கையில ஒரு பட்டயத்தை விட்டுருக்காரு. அது மின்னுது, இன்னக்கூடிய ஒளி உள்ள பட்டயம், அதான் சுடர் ஒளி பட்டயம். இந்த பட்டயம் இயேசு மேல் விழுந்தபடினால் இப்ப அந்த தூதன் கையில் பட்டயம் இல்லை. அவன் தைரியமா கிருபாசனத்துக்கு வரான், யாரையும் வெட்ட மாட்டான். காரணம் இந்த தேவ கோபம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நான் தான் பாவம் செய்தேன். அப்ப நாம் கர்த்தரோடு ஐக்கியப்படுத்துவதற்காக இந்த தண்டனை அவர் ஏற்றார், நமக்கு மறுத்தார். அவர் உடகட்டை ஏற்றார். அப்ப யாரு ஏறுவா? இங்க இருந்து அங்க போனவங்க ஏறுவாங்க, அப்படிதான் போவாங்க. ஆனா ஏழாம பிரச்சனை கர்த்தரோடு ஐக்கியம். நமக்காக மறுத்து நம்ம நீதிமன்றம் மாற்றுவதற்கு அவரோடு நாம் ஐக்கியம் வைப்பதற்காக இயேசு நம்மை மறுத்து நம்ம நீதிமன்றம் மாற்றுவதற்காக திரட்சி வைக்கணும். நம்மை கர்த்தர் பார்க்கணும். நான் கர்த்தர் தான் நம்ம போயிட்டேன். அதுக்காக திரச்சொலி அந்த பக்கம் போயிட்டேன். திரச்சொலி அந்த பக்கம் போனா உரத்துல சத்தம் கேட்குமா? உரத்தாட சத்தம் கேட்காது. ஆடமாட்டு சத்தம் கேட்குமா? யாரும் அழுதாங்க, அவங்க சத்தம் கேட்குமா? கேட்க. உலகத்தார் சத்தம் கேட்கல, கர்த்தர் தான் சத்தம் கேட்க. செல்வம்
இந்த அதிகாரம் தான். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இந்த டிவினிட்டி தெய்வத்தின் மகிமை எல்லாம் சரீர பிரகாரம் அவருக்கு வாசமாயிருக்காங்க. நம்ம திரைக்கூட கொண்டு போயிருக்காங்க. இயேசு தேவன் ஆவியா இருக்கிறார். இயேசு ஆவியா இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஆவியா இருக்கிறார். அவரோடு பேசணும். இயேசுக்குள் சரீர பிரமாக வாசமா இருக்குது. இவர் மரணத்தை ஜெயித்தான். பரலம் போலாம். இதே போல நாம் மரணத்தை ஜெயிக்க வேண்டுமானால், பரலம் போக வேண்டுமானால், இந்த சரீர பிரமா அவர் தெய்வத்தோட வரணும். இயேசுக்குள் எந்த அடையாளம் அடையாளம் எல்லாம் நமக்குள் வரணும். இயேசு மேல் கை வச்சா வல்லம் உண்டாது. உனக்கு தொட்ட சோமா இந்த வல்லமை நமக்கு வரணும். அப்ப எங்க போய் தட்டி நிற்க, இந்த பட்டறை கொள்ள ஆசாரிட்டு போ. அவர் கர்த்தருக்குள் இருந்த வல்லமை நமக்குள் வர வேண்டுமானால் அவரோடு ஐக்கியப்படணும். அவரோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு யார் வல்லமை வரும்? கர்த்தருடைய வல்லமை வரும். இப்போ செயல்பட்ட வரைக்கா அவர் சரீரத்தை செயல்பட்டா வந்துச்சு. இதே போல நாம் வல்லமை உண்டு. இது காட்டிலும் வல்லமை நம்மளுடைய சரீரத்தில் காட்டும். இது தேட போகிற காட்டிலும் நம்முடைய சரீரத்தில் வல்லமை இருக்கு. சரீர பாவம் நமக்குள் வரணும். இல்லை யாரோட ஐக்கியமா இருக்கணும்? கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும். அவர் வார்த்தையோடு ஐக்கியமா இருக்கணும். வார்த்தை நமக்களோட ஐக்கியமா இருந்தால்தான் இந்த வல்லமை வரும். வலிக்கும். இதுக்கெல்லாம் நம்ம படிக்கணும். காற்று தூங்காது. இதே கர்த்தருடைய பேச்சு உமக்களோட வல்லமையா இருக்கிறோம். ஏழு கை வைத்தார் சோமாதா. அப்ப நம்ம கை வச்ச சோமானும் அப்ப நீ சோமாவான்னு என்ன அர்த்தம்? நீ மரக்கட்ட. நம்ம கை மரக்கட்டை இருக்குமா? எப்படி இருக்கணும்? ஏசு வல்லமை வருஷத்தை கேட்கும் போது அவருக்கு வல்லமை இந்த வருஷத்தை கேட்கணும். மூக்கு ஒரு இருக்கட்டும். கர்த்தர் வார்த்தை வல்லமை நமக்கு இணையத்தில் இருந்தா இவ்வளவு வரும். அவன் பரலோகத்தை நம்ம கொண்டு போக வேண்டுமானால் தேசத்தின் தத்துவம் எல்லாம் உள்ள வரும். இல்லைன்னா பரலம் போமா? எது ஐக்கியம்? கர்த்தர் வார்த்தையோடு ஐக்கியம். கர்த்தர் வார்த்தை இன்பமும் காணலாம். அவர் சத்தம் நம்மளோட சத்தம் இன்பமும் மூலமும் அழகுமா. நம்மளோட முகத்தை பார்த்துக்க நம்ம சத்தத்தை கொடுக்கிறோம். நம்ம சத்தம் வெங்கல மாதிரி பிரகாசம். வெங்கலம் போல கேட்கணும்னா முகத்தை பார்த்து எவ்வளவு துக்கமா இருக்கணும். 4 மாதம் 10 மாதம் ஜெபந்தானப்பா, நீ போயிட்டியா? இந்த அளவுதான் அளவா சத்தம் வெங்கலமா இருக்குமா? யாரும் உலக கவலை இருக்கு. இந்த உலக கவலைகள் பரல போகவே போகுது. அவருடைய தத்துவம் எல்லாம் உள்ள வரணும். நம்முடைய இருக்கிறவர்களுக்காக அவர் உள்ள போனார். ரொம்ப ஆழமான காரியம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதும் சகலமும் அவர் மூலமாயிற்று. நம்ம கர்த்தர் மூலமாய் நாம் உண்டாக்கப்பட்டால் நம்ம எல்லாத்தையும் உண்டாக்குவாரா?
நம்மை கொண்டு எல்லாம் சுத்திப்பாரா எல்லாத்தையும் உயிர் கொடுப்பாரா? ஒரு ஆள் கட்சி எல்லாம் உயிர் உண்டாமா சோமாமா? இந்த வசனம் நமக்கு நடைமுறை கத்து வரும்போது நான் உண்டாக்கப்பட்டேன், கத்தனை சிருஷ்டித்தான். வார்த்தை எனக்குள்ள இருக்கு. இந்த வசப்பிரகாரம் ஜீவிக்கிறது இருந்தா இது வெளியே தோற்றத்தை தெரியும். இந்த அனுபவம் இருக்கணும். சும்மா சிரிக்கக்கூடிய அனுபவம். ஒன்றாட்சிகள் 10ஆம் அதிகாரம் 6-7. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மையாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகியும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது. கத்தோடு உடம்பு வார்த்தையோடு ஐக்கியப்பட்டிருந்தா நம்ம ஞானம் எப்படி இருக்கும்? சாலமோன் ஞானம் எப்படி இருந்தது? சாலமோன் சமாதானம், சண்டைப்பட தெரியாது, இருக்க பண்ண தெரியாது. ஏன்னா ராஜாவாக்காக ரட்சகர் தான் ஜெபம் ராஜாவாயிட்டான். இன்னும் ஒண்ணும் தெரியாது. பெண்ணிற்கு எது கத்து கொடுத்துருக்காரு? தெய்வீக ஞானம். கத்துடைய ஞானம் இவனுக்கு வந்திருக்கு. இந்த ஞானத்தை பாதியோட கேட்கலாம். யாரு? கேட்பராணி. அதனாலே இது கேட்க ஆச்சரியமா இருக்குன்ட்டு நேரில் கொண்டு வந்துட்டான். இந்த ஞானத்தை கேட்பதற்கு ஒரு ராஜ்யத்திற்கு ஒரு ராஜ்யத்திற்கு ஒரு பெண் வந்தாளா நாம போவோமா? இதுக்கு வர மாட்டோம். முடிஞ்ச உடனே ஓடிடும். வேற அடுத்த வருடம் பார்க்கணும். என்னடா ஒரு பெண்ணு வர ஞானத்தை பார்க்கறதுக்கு. நான் கேள்விப்பட்ட போறாலும் இங்க இருக்குதா, இது உண்மையா என்னன்னு கேட்க. இந்த சாலமோன் ஞானத்தை பார்க்கறதுக்காக ஒரு ராஜஸ்திரீ, ராஜாவா இருக்கிற ஸ்திரீ ஒரு ராஜ்யத்தை விட்டு ஒரு ராஜ்யத்துக்கு வரா ஞானத்தை கேட்க. எத்தனை 1000 மைல் நடந்து வரணும். அவன் குதிரை வண்டினா வருவான், லோகத்துலாம் வருவான். நம்ம குதிரை வண்டி இல்லை, நம்ம பைக் இருக்கு. எவ்வளவு தூரம் போவோம்? ராஜ்யத்துக்கு பொம்பளை வந்துட்டா, நம்ம ஆம்பளை போவோமா? இதுக்கு ஞானத்தை கேட்கறது. நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு? இந்த மாடு எவ்வளவு பால் கொடுக்கும், இதுக்கு வைக்க போடணும், தண்ணி போடணுமா? இந்த சாலமோன் ஞானத்துல பாதியோட கேட்காதவர்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு? கர்த்தருடைய ஞானம், அவருடைய செல்வம். சாலமோன் இது அறிவிக்கிறவன். சாலமோன் ஞானம் எவ்வளவு இருக்கு? அவனுக்கு செல்வம் இழந்தது. நம்ம செல்வம் மாதிரி இருக்கு, அதிகமா கணக்கில் இருக்கு. அவ்வளவு ஞானமா இருக்கு, அவ்வளவு செல்வத்தை கொடுக்கலாம். நம்ம செல்வம் அளந்து பார்த்தோம். நம்மை அதை பார்க்கலாம் ஞானமா மாற்றுறதுக்காக கர்த்தர் திரைச்சலை கத்த போக அவ்வளவு தெய்வீக ஞானம். கர்த்தர் திரைச்சலை கத்த போக கொண்டு போக காரணம் என்ன? தெய்வீக ஞானம், தெய்வீக அளவு. இது கிடைப்பதற்காக 8ஆம் புத்தகம் 10வது அதிகாரம் 33வது. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. கர்த்தர் பெட்டி
நம்ம இழப்பார இடத்த தரோம். நமக்கு முன்னால் செல்லும். இயேசு வார்த்தையோட வந்தார். அவர் பின்னால் நம்ம செல்லணும். போனா நமக்கு என்ன கிடைக்கும்? இழப்பாறுகிற இடங்கள். நமக்கு இழப்பாற இடம் எங்க? பிப்ரவரி 10 போட்டிருக்க. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நாடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மருத்துவரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் நமக்காக இயேசு மரித்தார். அவன் நமக்காக ஏறினார். மருத்துவரிலிருந்து ஏறி வர இந்த இயேசு இவ்வளவு தரச்ச எந்த போலாம். மரணமே உன் கூறங்கே, ஆவாளமே உன் ஜெயமெங்கே என்று வீட்டிலிருந்து இந்த சவாலை விட்டுட்டு அனுப்ப இவரை மறிக்க முடிஞ்சுதா? மற்ற ஆசாரம் எல்லாம் மறிச்சுட்டாங்க. இவரைய மறிக்கல, சாகல. இயேசு உயிர்த்தெழும்போது எப்படி இருந்தாரு? அப்பா காலை அடிபட்டு இருப்பார். காலை ஒன்று நொண்டி மகிமையா இருக்க. சரீரம் ஆவினால் இல்ல, ஆவியா இருக்க. நம்ம ஆவினா பார்க்கணும்னா நாம் மரணத்தை ஜெயிக்க வேண்டாம். கர்த்தர் வார்த்தை எல்லாம் உள்ளவர். அவர் அச்ச அடையாளம் சரித்து இப்படி இருந்தால்தான் மருத்துவம் வந்து எடுப்போம். எலிசாவுடைய சரீரம் செத்தவனை போட்டாங்க. அவன் வீட்டுல இருந்துட்டானா? அப்ப எலிசா எவ்வளவு வலிமையா இருந்தா அவனுக்கு எலும்பில் எவ்வளவு வலம் வந்தது. அப்ப நம்முடைய எலும்பில் எவ்வளவு வலம் இருக்கு? ஒரு எலும்பு எதிர்த்து வருமா? நமக்கு கூட வீரா பேசுவோம். அவன் குறைஞ்சோடா கூட வீரா பிறந்தா வரும் இல்லையா? வேகமா உனக்கு நான் குறைஞ்ச எலிசாவை மறிச்சு போனான். மொட்டை தெரியாத கேள்வி பண்ணாங்க. இவன் செத்து போனான். இவன் அடக்கம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் செத்து போனான். அவனை அடக்கம் பண்ண கொண்டு வராங்க. அந்த இடத்துல படைகள் எதிராளி வரான். கண்டு பார்ப்பேன் எதிராளி வரான்னு சொல்லிட்டாங்க. அவசரமா இவன் அடக்கம் பண்ணும்போது இந்த எலும்பு இவன் சரித்திர போட்டது. அந்த எலும்பு இவன் சரீரத்தில் போய் பட்டதுனால, இவனுடைய எலும்போடு பட்டதுனால இந்த சரீரம் உயிர்த்தது. அப்ப எவ்வளவு வல்லமை எலிசாக இருந்தது, அதே வல்லமை நமக்கு இருந்தது. உயிர்த்தல் இருந்த காலம் என்ன? நம்முடைய எலும்பில் வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு விசுவாசம் இருக்கோ இந்த சரீரத்திலும் வரும், ஒவ்வொரு அவயத்திலும் வரும், இந்த எலும்புக்குள்ளே வரும். விசுவாசம் காரணம். கோவம் இல்லை. இந்த அளவுக்கு நீங்க ஆரம்பா கோத்தம் உனக்கு நான் குறைஞ்சோன்னா இது வரலாம். இது மிஞ்சி கோத்து கருத்து அடைக்கிறது. மனுஷனுடைய கோபம் ஒரு எம்மைப்படுது. கத்த முன்ப நிற்க முடியாது. தூம்பல் அனுப்பி கத்தரோடு ஐக்கியம். இவ்வளவு ஐக்கியம் இருக்கிறதுக்காக கத்து. மற்ற ஆசாரிகள் மறுத்து போனார். ஆனாலும் எரித்து மருத்துவம்னு ஏறி வந்தார். ஏறிந்தாரா? அப்பா ஏறி வந்தா. இவரு ஏறி வந்துட்டாரா? இது தேவகுமாரனா குமாரன்? இதே போல தெய்வத்துவம் நமக்குள்ள அடங்கலாம். தெய்வ சுவாபம் வரணும். இவ்வளவு தூரம் வந்தால்தான் கர்த்தர் சொல்லிச்சு. கர்த்தர் உடன்படிக்கை பற்றியே மாறும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில்
தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது. அதுக்காக சாமிரங்க தீர்க்கதரிசி இங்க இருக்காரு. யார் படுத்துடுறாரு. அப்புறம் விளக்கு அணைஞ்சிட்டு போவாங்க. நம்முடைய விளக்கு எப்போதும் எரியணும். எப்போதும் எரியணும். எரிந்து பிரகாச விளக்கா மாற்றுறதுக்காக இயேசு மரணத்தை ஜெயித்தார். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 4 6. ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தம் அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபன் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடியால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சமூக அப்பம் சாப்பிட்டா சூடா இருக்கணும். அப்பமாகி வசனத்தை சாப்பிட்டா இது எப்படி இருக்கணும்? இது அனதா இருக்கணும். கற்ற வார்த்தையை கட்டா எழுதி எப்படி இருக்கணும்? வைத்தறிச்சலா இருக்கணும். அதுல கற்ற ஐக்கியம் மூத்த பார்த்தா தெரியும். வழி நிக்க பார்த்தா தெரியும். கற்றோட ஐக்கியப்படாது. வேர்த்து பத்து முடியாது. ஆக்க வந்து கற்றோடு ஐக்கியப்பட வேண்டுமானால் இறுதி சூடாகும். அதான் தேவ சமூக அப்பம், சூடான அப்பம். இந்த அப்பத்தை வார்த்தை புசித்தால் இறுதி எப்போ ஆனதா இருக்கும். இவருடைய கத்தோட வார்த்தை கேட்ட எம்மாவுக்கு போற சிறுவர்கள் கற்ற வார்த்தை கேட்டாங்க. அவருடைய இறுதியை கொடுத்துட்டு இருக்குதான். அவனை யாரு இறுதியை கொடுத்துட்டு தெரியும்? கத்தோட வார்த்தை கேட்கிறோட இறுதியை கொடுத்து ஒரு கத்தோட வார்த்தை கேட்குமானால் அவனுடைய இறுதியை சூடாக இருக்கு மாத்திரம் இல்ல, மனசை எப்ப சூடா இருக்கு மாத்திரம் இல்ல, இறுதியை கொழுந்துட்டு மனசு பொங்கும். உபாமிசம் 10 அதிகாரம் 1 முதல் 5. அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்திரைகள் கொட்ட 2 கற்பலைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மர பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகள் கொத்த 2 கற்பலைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது. இப்ப நம்முடைய இதயத்தில் நமக்காக மறுத்து பண்ணுவாங்க. நம்முடைய இதயத்தில் இந்த 10 கற்பனைகள் இந்த கருத்துல வரும். வசந்த கருத்தல் தான் உள்ள வந்தால் இந்த கற்பனை கொண்டு போன போனா மோசே 120 வரை வைத்து வரந்தானா வேலை பறந்துதான் நல்ல பலம் ஏற்கும். நாம் மரணமும் ஆகணும். நமக்கு மரணமே கிடையாது. மரணத்தை ஜெயித்தவர்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தர வார்த்தை பெற்றவன் யாரு? யாரு மோசடி பண்ணுவான்? முன்னாள் பெட்டி அழகை அதை உடைச்சிட்டான். இப்ப கத்தை அறி கொடுக்கிறார். 2 கற்பனைகள்
இழைக்கப்பட்ட காப்பு இன்னொரு இடத்துல அப்படியே வச்சு எழுதிப்பார். இந்த வசனம் உள்ள தாங்குது. கர்த்தர் எழுப்பாரா? இது கர்த்தர் வார்த்தை. இந்த கர்த்தர் வார்த்தை நமக்கு வந்தால் தான் கர்த்தர் வார்த்தை பெற்றவர். கர்த்தர் வார்த்தை பெற்றவன் பலரெல்லாம் தேடி போனா இதே போல அனுபவம். அப்படி இருக்கா? உண்டபாட்டு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பல தோற்றம் இல்லை. என் பிரியமே என்ன எப்படி அழைச்சாரு? என் சகோதரியே, முன்னாள் சகோதரி தான் சொன்னார். இப்ப எப்படியாவது நீ பூர்ண ரூபவதி. கர்த்தர் பிரியமா இருக்க. கர்த்தர் பிரியமா இருக்க வேண்டுமானால் மறுத்து போக்கிற வார்த்தை நம்ம வாங்கிட்டு வரோம். இதயத்தில் இருக்காது. நம்ம இதயத்தில் பார்த்தா பிரகாசம் மற்றவங்க உயிர்ப்பிக்கும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள வார்த்தை நமக்கு இருக்கும். இதை வச்சு ஜெபம் பண்ணால் எவனுடைய ஆவி கருத்து உயிர்ப்பிப்பார். இவனுக்கு கவலை தோற்காது. இங்க வந்துட்டோமா கவலை வருமா? கத்து உயர்த்தவரா கத்து கொண்டு சொல்லப்போறவங்களே கத்து உயர்த்தவர். வாய்ப்புறாரு எவ்வளவு உயர்த்தவர். இந்த அளவுக்கு பார்க்க மோஸ்டியோட பேசினார். நம்மோடு கத்து பேசணும். இந்த கற்பனை கையில கொண்டு வந்தான். இவரோட பேசினாரா? அவன் அந்த வார்த்தை நமக்குள்ள வந்துட்டா நம்மளோட பேசுவாரா? அவன் முகத்தை தூக்கி வச்சுட்டா இருப்பாரா? அவன் கத்திற்குள் வார்த்தை நமக்குள்ள வந்துட்டா நம்ம முகம் எவ்வளவு பிரகாசிக்கும். கத்தை எவ்வளவு உயிர்ப்பிப்பா. நேற்று இருந்த பிற நமக்கு இப்படிப்பட்ட வதவை கொடுப்பதற்காகவும் கத்தன்மை கற்பனை இது உடம்படிக்கை பற்றியும் கிருபாசம். இந்த கிருபாசண்டைக்கு மேல் நிற்கிறோம். ஒரு எதிராக தான் வைக்கிறாங்க. ஒரு முகத்தை ஒரு பார்க்கலையா? பார்க்கலாமா? பார்க்கணுமா? நீ பார்க்கலாமா? பார்க்கலாம். அவன் அடுத்த நாள் முகத்தை பார்த்தா நம்ம முன்னேறுவோமா? அடுத்த முகத்தை பார்க்கணும். முகத்தை பார்க்காம ரத்தத்தையே பார்த்தா இந்த கிருபாசனை பார்த்தா கற்று வைத்து இப்படிப்பட்ட இறகு கிடைப்பதற்காக கத்திர பேசுறது நம்ம மறுத்து அவரோட வார்த்தையை மக்கள் தர்றாரு. நமக்கு வந்தா நம்ம இதே கத்தரோடு ஐக்கியப்படும். இதை பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் இவரோடு இருக்க வேண்டுமே. இந்த வார்த்தைகளால் மாற வேண்டும். வல்லமில்லாய் இருக்க வேண்டுமே. இந்த வார்த்தை எங்களுக்கு ஔஷதமாக இருக்க வேண்டுமே. நீரை எங்களுக்கு கிருபை செய்வா ஜெபிக்கிறோம். உங்களுடன் நிறைவினால் ஆவில் நிறைவினால் நாங்கள் வல்லமை உள்ளதால் மாற வேண்டுமே. நீரை எங்களுக்கு கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். நீரை எங்கள் ஆசிரிக்குமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே.